என்னங்க என்னங்க கதவு தட்டுற சத்தம் கேக்குது. என்னங்க தயவு செஞ்சு போகாதீங்க. என்னங்க இன்னைக்கு எங்கிட்ட இருந்து தப்பிச்சிருச்சு. இதோ பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னால் நீங்க எப்படி வேணா இருந்திருக்கலாம். இனிமே இந்த மாதிரி செய்யாதீங்க. ஏற்கனவே ஒரு புள்ளியை கொண்டுட்டு ஒண்ணு விட்டுட்டீங்க. அது இன்னைக்கு வீடு தேடி வர அளவுக்கு ஆயிடுச்சு பாத்தீங்களா? விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ருக்கு முழுகாம இருக்காளா? இந்த ஒரு விஷயம் போதும் அவ வாய மூடுறதுக்கும் நம்ம விஷயத்தை மறைக்கிறதுக்கும். விஷயம் தெரியுமா உனக்கு? ருக்கு புள்ள தாச்சியா இருக்கிறாளா? விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ருக்கு கர்ப்பமா இருக்காளா? விஷயம் தெரியுமா உனக்கு? போடா உள்ள. டேய் தம்பி, ஏதாவது தப்பு தண்டா பண்ணிருந்தா என்கிட்ட சொல்லிருடா. என்ன நாளைக்கு பஞ்சாயத்துல உன்னை கூப்பிட்டு கேட்க போறாங்களாண்டா. என்ன எதுக்கு பஞ்சாயத்துல கூப்பிட்டு கேட்க போறாங்க? ருக்கு இப்ப முழுகாம இருக்கலாம். அதுக்கு காரணம் நீயா தான் இருக்கணும். பஞ்சாயத்துல உன்னை கூப்பிட்டு கேட்க போறாங்களாண்டா. பஞ்சாயத்துல கூப்பிட்டு கேட்கிற அளவுக்கு நான் மோசமானவில்லை. ஏன் இந்த மாதிரி கூப்பிட்டு கேட்கறீங்கன்னு எனக்கே தெரியல. நீங்கெல்லாம் சொல்லித்தா ருக்கு பத்தி எனக்கு தெரியும். இப்ப நீங்களே தப்பா சொல்றீங்களே. பாரு ருக்கு, நான் உன்னை கெடுத்துட்டேனா? நீ கர்ப்பமா இருக்கியா? இவங்க மூஞ்சில கறி பூசுற மாதிரி நீயே பதில் சொல்லு. இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி நீங்க எனக்கு எடுத்துட்டீங்கிறது உண்மை இல்ல. ஆனா நான் கர்ப்பமா இருக்கிறது மட்டும் உண்மைதான். அப்படின்னா உன் வயத்துல வளர்ற குழந்தைக்கு யார் தகப்பன்? கேட்கறவங்க சொல்ல. நீ வாய மூடிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஆளாளுக்கு நியாயம் பேசாதீங்க. அவங்க அம்மா செத்து இன்னும் திவசம் கூட முடியல. ருக்கு இப்ப குழப்பமா இருப்பா. இன்னும் 2 நாள் கழிச்சு அவளே உண்மையை சொல்லிடுவா. பஞ்சாயத்தை இத்தோட நான் கழிச்சிடுறேன். என்ன வர சொன்னீங்களாமே? ஆமா. எதுக்கு? உனக்கு ஞாபகம் இருக்கா ருக்கு? என்ன? ஒரு நாள் நீ அந்த போர்டை திருப்பி வச்ச. அதுல நான் சுடுகாட்டுக்கு போய் அடி மட்டும் தான் வாங்கினேன். ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு திசை திருப்பி இருக்க. இதுல நான் அந்த சுடுகாட்டுக்கே போயிடும் நாட்டம் இருக்கு. நில்லுங்க. நான் யாருகிட்ட எதை வேணும்னாலும் மறைச்சிருக்கலாம். ஆனா உங்ககிட்ட இதை மறைச்சிருக்க கூடாது. அது என் சுயநலமா கூட இருக்கலாம். நீங்க எங்க என்ன விரும்பாம போயிடுவீங்களோன்னு தான் உங்ககிட்ட சொல்லல. எனக்கு மாலை நேரமானா கண்ணு தெரியாதுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாது. எதிர்பார்த்தே இளங்கிளிய காணலியே, இளங்காத்தே ஏன் வரல தெரியலையே. இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட அப்பவே சொல்லிருக்கலாம். இப்ப சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. வர ஆத்தாளுக்கு நாம என்ன குறை வச்சோம்? ஊருக்குள்ள பெரியம்மா வந்து இத்தோட 4 குழந்தைங்க செத்து போயிட்டாங்க. இப்படியே போச்சுன்னா என்ன ஆகுறது? அம்மனுக்கு ஆறு வெட்டி ஏதாவது பொங்கல் வைக்கணும்னா சொல்லுங்க. இங்க பாருங்க, எந்த வருஷமும் ஆத்தா இப்படி பழி வாங்கினது இல்ல. என் மனசுல பட்டதெல்லாம்
ஆத்தாவை நம்ம கையெடுத்து கும்பிட்டு இப்படி சோதிக்கிறான்னா ருக்கு கர்ப்பமா அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு யார் தகப்பன்னு கூட தெரியாதுன்னு சொல்றதுனால்தான் அப்படி ஒருத்தி இந்த ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கிறதுனால்தான் ஆத்தா இப்படி எல்லாம் நமக்கு சோதனை காட்டுறான். இந்த பாருங்க, நேத்து ராத்திரி ஆத்தா என் கனவுல வரும்போது கூட அழுதுகிட்டே இருந்தா. ருக்கு மேல இருக்கிற நம்பிக்கையில அவளை எதுவும் கேட்கவும் முடியல. அதெல்லாம் பார்த்த முடியுங்களா? யாரா இருந்தாலும் சரி, அது நானா இருந்தாலும் சரி, ஒருத்தர்னால இந்த ஊருக்கே கெடுதல் வருதுன்னா கண்டிப்பா அவங்க தண்டிக்கப்பட வேண்டியவங்க தான். நான் கும்பிட்டு இருந்த அம்மன் மேல சத்தியமா சொல்றேன், ருக்கு அவங்க அம்மாவும் பணமாகத்தான் டவுனுக்கு போறாங்கன்னு சொல்லுது. போய் வெடுக்குன்னு கேளுங்கப்பா. இப்படி ஆளுக்காலும் மனசுல வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? அது சரி, ஊசி தங்கமா இருக்கலாம், அதுக்காக கல்யாணத்தை குத்திக்க முடியும்? அந்த பொண்ணு என்ன சொல்றா கேளுங்க ஐயா. இப்படி ஆளாருக்கு நியாயம் பேசி ஆக போறது என்ன? நல்லது கெட்டது எங்களுக்கும் தெரியும். 4 சனம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் பேசுறேன். பேச வேண்டியவள சும்மா இருக்கால. சொல்லுவாப்பா. ஏம்மா, நீ யாருக்கோ எதுக்கோ பயப்படுறேன்னு நினைக்கிறேன். உனக்கு எடுத்தது யாரு? சொல்லிடம்மா. ஐயா, என்ன யாருக்கு எடுத்ததுன்னு எனக்கு நிஜமாவே தெரியாது. ரொம்ப சாமர்த்தியமா பதில் சொல்றதா நினைக்காத. ஏங்க, அவதான் தெரியாதுன்னு சொல்றாளே. நம்ம உடம்புல கட்டி இருக்க துணி கருப்பா சிவப்பான்னு தெரியலன்னா அது எப்படிங்க? ஐயா, எனக்கு மாலை நேரமான கண்ணு தெரியாது. அப்பதான் என்ன ஒருத்தன் கெடுத்துட்டான். எதுக்காக எல்லாரும் இப்படி சிரிக்கிறீங்க? மாலை நேரமானா கண்ணு தெரியாதுன்னு சொல்றவ இந்த ராத்திரியில வந்து நிக்கிறாளே, அது எப்படி? இந்த பாரு, யாரு உன்னை கெடுத்தாங்கிறத தைரியமா சொல்லு. அவனுக்கே கட்டி வைக்கிறதா இல்ல அவனை கட்டி வச்சு அடிக்கிறதாங்கிறத நாங்க முடிவு பண்றோம். உண்மையிலேயே எனக்கு யாருன்னு தெரியவே தெரியாது. ருக்கு, நாங்க என்ன மெனக்கிட்டாங்க வந்து நிக்கிறோம்? நான் சொல்றது உண்மைதாங்க. என்ன உண்மைதான்? அதெல்லாம் பொய்யுங்க. அன்னைக்கு சினிமா கொட்டாய்க்கு வந்தானே, எப்படி வந்தா? இது பரவாயில்லைங்க. ராத்திரில எத்தனை தடவை கோயிலுக்கு வந்தா? இந்த பூசாரிய பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியாது. அங்க என்ன பாக்குற? ருக்கு நம்மள பாத்துட்டா. பார்த்தா நமக்கு ஆபத்து இல்ல.